வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் அரிசி ரொட்டி. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி, அதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நான் அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அது நல்லா இறுக்கி புழிஞ்சு தண்ணியெலாம் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச பச்சரிசியே கூட அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். அந்த மாவு சேர்க்குறதா இருந்தால் இதெல்லாம் வதக்கிட்டு மாவு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு விதன்னு சுடு தண்ணி வச்சு அதோட மாவில் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடு இல்லாமல் விதன்னு சூடு வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது நான் பச்சரிசி ஊற வச்சு அரைச்ச மாவு, மிக்சிலே அரைச்ச மாவு இது. சொரக்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இதோடு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன சொரக்காய் சேர்த்துக்கலாம். காரமும் அதுக்கேற்ற மாதிரி காரமும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அந்த வதக்குனதை மாவோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படியே இந்த பதத்துக்கு மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இது ஆனதும் நான் இலை வச்சுருக்கிறேன். இலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வேண்டாம், ரொம்பவும் தடியாகவும் வேண்டாம், மீடியம் சைஸு. இந்த மாதிரி தட்டிக்கிட்டாச்சு. நான் தோசைவை வச்சுருக்கிறேன், அதில் போட்டுக்கலாம். இந்த ரொட்டியை சூடு ஏறும்போது அந்த இலையும் சூடு ஏறிச்சுன்னா அந்த இலையோட சத்தெல்லாம் இறங்கும். சூடோட அந்த ரொட்டிக்கு இறங்கிக்கும். ஒரு 3 ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த அளவில் உள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய் வேணாலும் பட்டர் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம், வேணுன்றது. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம்
தீ கம்மியாக வச்சு வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சோரக்காய் அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.